ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. தெய்வீக ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். அன்பர்களே, சொந்த வேலைகளின் காரணத்தால் 10 நாட்களுக்கு மேலாக எந்த வீடியோவும் நான் போடவில்லை, மன்னிக்கவும். இன்று ஒரு மிக முக்கியமான பதிவை நாம் பார்க்க போகிறோம். அன்பர்களே, கடன் தொல்லை கழுத்தை நிற்கிறதா? நியாயமான கோர்ட் கேசுகள் இழுத்தடித்து நீதி கிடைக்காமல் அலைகழிக்கப்படுகிறதா? எத்தனையோ முயன்றும் சுபகாரியங்களும் திருமணமும் தடைபட்டுக் கொண்டே போகின்றதா? கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களின் சூழ்ச்சிகளும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளின் செய்வினை பகைகளும் உங்கள் குடும்பத்தை வாட்டுகிறதா? கலங்காதீர்கள். அநீதி கண்டு அஞ்சாத கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் மதுரை அழகர் மலையில் 18ஆம் படி கருப்பண்ணசாமி இதோ உங்கள் எல்லையை காக்க வேகம் கொண்டு வருகிறார். தலைமுறை தலைமுறையாக வாய்மொழி மரபாகவும் பக்தி பதிகமாகவும் நம் முன்னோர்களால் அழகர்மலை கருப்பரை நோக்கி பாடப்பட்டு வரும் அந்த அசல் பதிகத்தின் பேராற்றலை இந்த தொகுப்பில் நாம் காண்போம். சகல வெற்றியையும் தரும் அந்த எளிய பதிகத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். மங்கள வாழ்வு தரும் ஆலவன் சோலைதனில் எங்கள் குல தெய்வமாய் எழுந்தருளும் காவலனே, வடிவமாய் 18ஆம் படியினில் பாங்குடனே நின்றாயே. சிங்கமுக வாகனமும் சீரும் அறிவாலும் கொண்டு எங்கள் வினை தீர்க்கும் எங்கள் குல கருப்பனே போற்றி போற்றி போற்றி. அன்பர்களே, இந்த அதிகத்தின் பொருள் மிக ஆழமானது. மங்கள வாழ்வு தரும் கள்ளழகர் வீற்றிருக்கும் மாலிருஞ்சோலையில் நமக்கெல்லாம் எல்லை காவலாய் நின்றிருக்கும் குலதெய்வமே, சிவனின் மைந்தனாய் தர்ம சாத்திரத்தின் வடிவமாய் அழகர் கோயிலின் சாத்துமுக கதவின் 18 படிகளிலும் நிலைபெற்று நிற்பவனே, சிங்கமுக வாகனத்தின் கம்பீரத்தோடு தீமைகளை சீவி எறியும் அறிவாளோடும் வந்து எங்கள் கரும வினைகளையும் தீராத துன்பங்களையும் தீர்க்கும் எங்கள் குல கருப்பண்ணசாமியே, உங்களை நான் வணங்குகிறேன். அன்பர்களே, வரலாற்று ரீதியாக பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வரை இந்த அழகர் கோவில் 18ஆம் படிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நீதிமன்றங்களால் தீர்க்க முடியாத எத்தனையோ வழக்குகளுக்கு இந்த படியின் முன்னால் நின்று எடுக்கப்படும் சத்தியமே இறுதியான நீதியாக கருதப்பட்டது. காரணம், படி மீது ஆணையிட்டு பொய் சொன்னால் அந்த நபரை கருப்பரின் அறிவாள் சும்மா விடாது என்பது அசைக்க முடியாத பயமும் நம்பிக்கையும் தான். பணக்கஷ்டம், தீராத வழக்குகள், எதிரிகளின் தொல்லை என எந்த பிரளயம் உங்களை சூழ்ந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உங்களது நியாயமான கோரிக்கையை இந்த 18ஆம் படியானிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களை காக்க அவன் குதிரையேறி வருவான். எவர் ஒருவர் இந்த பதிக வரிகளை தினமும் தன் இல்லத்தில் ஒலிக்கச் செய்கிறாரோ அல்லது நெஞ்சுருக பாடுகிறாரோ அவர்களை தொடரும் வல்வினைகளும் தீராத கடன் சுமைகளும் கோர்ட் கேஸ் சிக்கல்களும் பனிபோல் விலகும். வஞ்சகர்களின் சதி வலைகள் அறுத்து உங்கள் குடும்பத்திற்கு பேராற்றல் மிக்க அரணாக இந்த 18ஆம் படி கருப்பர் எந்நாளும் துணை நிற்பார். அநீதி வீழும், அறம் வெல்லும். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒளி எங்கும் பரவட்டும்.